அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமானவரே, எல்சடாய் உமக்கு தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத அளவிற்கு இந்த இடத்தை தேவ பிரசன்னம் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வந்தவர்கள் நீங்கள் பெருகி நான் சிறுகி இந்த இடம் முழுவதும் ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங் இருக்க உதவி செய்யுங்க. எல்லா துதிகன பெருமையும் கர்த்தருக்கு இயேசு நல்ல பிதாவே, ஆமென். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி மேலே செல்லாமல் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி வழங்குகிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் புறப்படும். God's word cannot be barren or fruitless. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக வைத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை பூ உதிரும் புல் உதிரும், ஆனால் தேவனுடைய வசனமோ ஒருபோதும் அங்கே வீழாது. ஆண்டவர் the law of the Lord என்பதை பற்றி தான் இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். எப்படி இந்த சட்டங்கள் மாறாத ஒரு சட்டம் உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நான் பெருமையாக சொல்ல முடியும். வேத புஸ்தகம் அன்னைக்கு எத்தனையோ சட்டங்கள் வந்திருக்கின்றன. அந்த சட்டங்கள் எல்லாம் ஒரு நிமிடம் மாறி போய்விடும். பொடா சட்டங்கள், தடா சட்டங்கள், ஜல்லிக்கட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய 379 ஸ்டக் டவுன், இன்னைக்கு எத்தனையோ சட்டங்கள். ஆனால் உலகத்தில் விலையேற பெற்ற ஒரு சட்டம், ஒரு உறுப்பு கூட மாறாமல் இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அது வேத புஸ்தகம். அதனால தான் தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், How I love your law, it's by day meditation. உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், எனக்கு அது நாள் முழுவதும் தியானம். சங்கீதம் 119:97 அவன் இவ்விதமாக சொல்லுகின்றான். இந்த வார்த்தை எதற்காக என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தை துளைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழும். நிச்சயமாக இந்த கர்த்தருடைய வார்த்தை 19:7 the law of the Lord, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மனிதனுடைய கன்வெர்ட் என்று சொல்வார்கள், பிரிங் பேக் என்று சொல்வார்கள். கன்வெர்ட்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி அவனை கனெக்ட் பண்ணுறது. இந்த கனெக்ஷனை கொடுக்கக்கூடியதில் மனுஷனால் நிச்சயமாக முடியாது, எந்த ஒரு மனிதனாலையும் தரப்பட முடியாது. நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அன்பு சகோதரனுடைய சாட்சியத்தில் நம்ம கேட்டோம், ஒரே ஒரு இடத்துல அவருடைய கம்ப்ளீட் ஜென்ம சுபாவத்தை தேவன் மாற்றுகிறார். அதுதான் அவருடைய கன்வெர்ட்னு சொல்லக்கூடிய. பிரிங் பேக் என்று சொன்னால், நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் உளையான சேற்றில் நான் வாழ்ந்துட்டு இருந்தவன். ஆண்டவர் ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டாக மாற்றணும்னு சொன்னால் அந்த தொடுதல், பிரிங் பேக் என்று சொல்லக்கூடிய கம்ப்ளீட் அந்த இருதயத்தை மாற்றக்கூடிய வல்லமை உலகத்திலே இந்த தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அதனால தான் இந்த லா ஆஃப் த லார்டு எப்பயுமே, இந்த லா ஆஃப் த லேண்ட் வில் சேஞ்ச், பட் லா ஆஃப் த லார்ட் வில் நெவர் சேஞ்ச். உலக சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் தேவனுடைய சட்டமோ என்றுமே மாறாது. இது மட்டுமல்ல, மனித ஞானம், தேவ ஞானம்ங்கிறது மனித ஞானத்தை விட எப்பொழுதும் குறைவானது. தேவ ஞானமே அந்த விஸ்டம், ஹோலி, அதை எப்படி நாம் பார்க்க முடியும்னு சொன்னால் நாம் அனுபவிக்க முடியும். அந்த ஆண்டவருக்கு நாம் உள்ளே போகும் பொழுது we must love God's word and meditate. இதுதான் முதல்ல நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வார்த்தை எப்படி ஒரு மனிதன் தியானிக்கின்ற பொழுது, அதை நேசிக்கின்ற பொழுது ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார், இது நாம் பார்க்க முடியும். டெஃபினட்டாக நமக்கு எல்லாருக்குமே ஒரே டைம் தான்.
நம்ம இதில் வந்து யாருக்கும் பாரபட்சமே கிடையாது. நம்ம ஹவு வி ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ், அதுதான் இப்போ கேள்வி. இந்த காட்ஸ் வேர்டுக்கு யார் முக்கியத்துவம் கொடுத்து டேவை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வெற்றியினுடைய ஆரம்பமாகிடுது. இதை என்னால் அஷ்யூர்டாக சொல்ல முடியும். ஏன்னா நான் யார்கிட்டையுமே இதுவரை ஜூனியராக இருந்ததே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் நான் பட்டிருக்கேன் இன் மை லைஃப். அப்போ எப்படி இந்த விசேஷித்த ஞானத்தை நான் பெற முடியும்னு சொல்லி என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக நான் ப்ராக்டிஸ்க்கு வரப்போ ஒரு மர்டர் கேஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில். அப்போ இருந்து இன்றைக்கி வரை என்னுடைய ஜேர்னியில் நான் பல நாட்கள் பார்த்துருக்கேன். எல்லா காலகட்டங்கள்லேயும் நான் எப்படியெல்லாம் அறியாமையில் இக்னரன்ஸாக இருந்தேன், எப்படி என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு என்னால் 100% சொல்ல முடியும். நான் என்னைக்கு காடுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் டாக்டரின் வந்து எப்பயுமே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு ஹோல் நம்ம நினைச்சாலும் சரி, எங்கே சுற்றி பார்த்தாலும் சரி, இந்த வார்த்தைகள் தான் அங்கே முன்னின்று நிற்கும். ஏன்னா நம்மை எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறாருன்னா, அவர் ஜான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரே குமாரன் எப்படி அவருக்காக நமக்காக தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தாருங்கிறது நம்ம எல்லாரும் தெரியும். வேர்ல்டுலேயே ஒரு பெரிய எல்லா லாங்குவேஜ்லேயும் மொழிபெயர்த்த ஒரு வேர்ட்ஸ் எதுன்னு சொன்னால் இந்த வார்த்தை. இன்றைக்கி இந்த வேத புஸ்தகத்தில் 7843 ப்ராஃபட்டிக் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராஃபட்டிக் வேர்ட்ஸை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வெற்றி. இதை தான் தாவீது ரொம்ப கிளியராக பிடிச்சிட்டார். ஃபஸ்ட் இந்த லா ஆஃப் த லார்டை எப்படி அவன் கரெக்டாக பிடிச்சாருங்கிறத நம்ம பார்க்க முடியும். நாம் இந்த நேரங்களில் குவாலிட்டி டைம் காடுக்கு கொடுக்காமல் அந்த வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல் இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை வரும், அது கொடுக்குறப்ப என்ன நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதை நாம் வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கி 3 types of blessing we will get. இந்த வேதத்தை நாம் நேசிக்கின்ற பொழுது நமக்கு எப்படி எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாச்சூஸ்னால் என்னன்னு தெரியும், ஜிஓஸ்னால் நமக்கு எல்லாரும் தெரியும், ஆர்டினன்ஸ்னால் என்னன்னு தெரியும், டெஸ்டிமனினா என்னன்னு தெரியும், ரூல்ஸ்னால் என்னன்னு தெரியும். இதுதான் சங்கீதம் 119 ஹோல் 119 நீங்கள் எடுத்தீங்கன்னா பைபிளில் மிகப்பெரிய வேர்சஸ் அதுதான். இந்த 119 இருக்கக்கூடிய முக்கியமான இந்த ஆர்டினன்ஸில் இருக்கட்டும், ஸ்டாச்சூஸாக இருக்கட்டும், டெஸ்டிமனியாக இருக்கட்டும், இதை கீழ்ப்படுகிறப்ப வாட் இஸ் த பெனிஃபிட், அந்த தியானிக்கின்ற பொழுது என்னென்ன வாட் ஆர் த கோயிங் டு வி கெட் பெனிஃபிட்ஸ். 3 types of benefits we are going to get. அதை சொல்லிவிட்டு நான் அந்த டாபிக் போகலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். முதல் ஆசீர்வாதம் சங்கீதம் 119 யாராவது தமிழ் பைபிள் இருந்தால் 98வது வசனம் படிக்கும்படி நான் போட கேட்டுக்கிறேன். 98 119:98. எஸ், அவருடைய கற்பனைகளை கொண்டு நாம் செய்யும் பொழுது சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை நம் தேவாதி தேவன் தருகிறார். The first blessing from the word of God. Please be seated. முதல் ஆசீர்வாதம், ஒரு வேதத்தை நேசித்து தியானிக்கின்ற பொழுது, அந்த கற்பனைகளை கைக்கொள்ளுகின்ற பொழுது சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை நம் தேவன் தருகிறார். எப்படி? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். யாத்திராவும் 14:14 ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இனி பார்க்கக்கூடிய எகிப்தியனை ஒருபோதும் காண மாட்டீர்கள். கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணணும்னா அது தேவ கரம் தொட வேண்டும். நாம் எப்பயுமே பல நேரங்களில் எல்லா முயற்சியும் நம்ம எடுத்து பல நேரங்களில் சோர்ந்து போயிருப்போம், டயர்டாயிடுவோம். இன்னும் சொல்ல போனால் ஓப்பனாக சொன்னேன், நம்ம ஃபீலிங்ஸ் அடுத்த எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் வந்துடும்.
என்ன செய்கிறதுனே தெரியாது. காஸ்மாஸ் நமக்கு வேத வாக்கியங்கள், இந்த வேர்ட் ஆஃப் இது டிராக்ஷனை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். என்னுடைய வார்த்தைகள் உன் கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமும் நான் வைத்திருக்கிறேன். வெளிச்சம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், ஃபோர்மோஸ்ட் எதுன்னு சொன்னால், கம்ப்ளீட்லி கோஸ் அவுட் டார்க்னஸ். இருள் போயிடும். ஒரு மனுஷனுடைய இருள் போகணும்னா மிக மிக முக்கியம், அவனுக்கு வெளிச்சம் வேணும். இந்த வெளிச்சத்தை தரணும்னா வேத புஸ்தகம் நமக்கு தேவன் கொடுக்கிறார். அதுதான் தட்ஸ் a law of the Lord. இந்த law of the Lord நம்ம பயன்படுத்தக்கூடிய கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. அந்த கற்பனைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை தேவன் தருகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வேத புஸ்தகத்திலேயே ஒரு 3 இம்பார்ட்டன்ட் அதிசயங்கள் ஆண்டவர் பெரிய அற்புதம் பண்ணியிருக்கார். ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட். ஒன்று, சிவந்த சமுத்திரத்தை தேவன் கடக்க வைத்தார். பார்வோன் மன்னனுக்கு 10 வாதைகளை கொடுத்தும் அவன் திருந்தவே இல்லை. ரொம்ப கேஷுவல் மேனரில் இருந்தான். நம்ம ஆட்கள்லாம் போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கிறப்ப அப்பயாவது அவன் திருந்தி பேசாமல் இருந்திருக்கலாம். அப்போ என்ன சொல்கிறான், தொலைந்து போன ஆடுகளைப் போல அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சரியான நேரம் இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு. பழையபடி அடிமையாக கொண்டு வரணும். ஈஜிப்டில் 400 years நம்மள்கிட்ட அடிமையாக இருந்தான். மீண்டும் இவங்களை கொண்டு வந்து அவமானப்படுத்தணும்னு சொல்லி பார்வோனுடைய பிளான். பட் காட்ஸ் பிளான் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். உனக்கு 10 டைம் சான்ஸ் கொடுத்துட்டேன், நீ திருந்தவே இல்லை. இன்னைக்கு பாரு நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி நான் என்னுடைய கரத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் பிளான் பண்ணுறேன். முன்னாடி ரெட்சி, நான் சமீபத்தில் போயிருந்தேன் செங்கடலுக்கு. அங்கே முன்னாடி அந்த சிவந்த சமுத்திரத்தில் சுற்றிலும் மலைகள் கண்ட்ரி. பேக்கில் பார்த்தா பின்னாடி இந்த ஹோல் டீம் வந்துட்டு இருக்கான். பார்வோன் தலைமையில் ஒரு பெரிய படைகள் வந்துட்டு, ஹார்ஸு பெரிய, அவங்க இதில் சேரியட் அவங்களுக்கு பெரிய குரூப், பெரிய டீம் ஆஃப் வராங்க. தொடர்ந்து முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய மோசே தலைமையில் பல லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கிறப்பயே எல்லாம் முணுமுணுக்க ஆரம்பிப்பான். நான் பாட்டுக்கு அங்கே அடிமையாக கொத்தடிமையாக வேலையாவது பார்த்துட்டு இருந்திருப்பான். என்னை கொண்டு இப்படி சாக வைக்கிறதுக்கு பின்னாடி பிளான் பண்ணிட்டீங்களேன்னு மோசே சொல்லுவான். ஆண்டவர்கிட்ட வேண்டுவான். ஆண்டவர் கிளியராக சொல்லுவார். அப்போ தான் இந்த வசனம் சொல்லுவார், யாத்திராகம் 14:13, இனி நீ காணக்கூடிய இந்த எகிப்தியனை ஒருபோதும் நீ காண மாட்டாய். சொன்னதோடு நம்ம தேவன் எப்பயும் செய்யறதில்லை. வே மேக் எ வே. ஆண்டவர் ஒரு வழியை அவாந்தர வெளிகளிலே உருவாக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எரிகிற அக்கினி ஜுவாலைகளுக்கும் ராஜாவின் கைகளுக்கும் நீக்கலாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடி அதன் வாயை கட்டி சாட்சியை தூதனை அனுப்பி சாட்சியாய் நிறுத்துவார் என்று நாம் பார்க்க முடியும். உள்ள போயிட்டு இருக்கான். காட் எவ்வளவு நல்லவர் பாருங்க. டோன்ட் பி மர்மர். முணுமுணுக்காதீங்க. ஆண்டவருக்கு எப்பயுமே பிடிக்காத ஒன்று முணுமுணுக்கிறது. அவர் செய்த நன்மைகளை நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, யாருக்கு இல்லை. கவர்மெண்ட் அட்வொகேட்டாக இருந்து டெப்டி டைரக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆனி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவர் கேட்டால் அவருக்கு ஒரு பிரச்சனை சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்குமே எல்லாருக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்த நன்மைகளையும் நாம் என்னைக்கு அறிக்கையிடுறோமோ அன்னைக்கு நமக்கு வெற்றி. I am blessed. I am free from sickness and poverty. I am full of energy and strength. I am child of Most High God. I am a God's masterpiece. God is directing my steps. God has planned to prosper me, to give me a hope and strength. ஆண்டவர் வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. மனுஷன் எழுதலை. ஹோலி ஸ்பிரிட்டோட டச் அந்த வேத வாக்கியங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி உள்ள போயிட்டு இருக்கிறப்ப காட் முதல் செய்கிற அதிசயம் என்ன தெரியுமா?
அந்த ரெட் சீல இருக்கக்கூடிய வாட்டரை தேவன் உறிஞ்சி எடுக்கிறார். நம்ம பிள்ளைகள் கட்டாந்தரையில் நடந்து போகிறாங்க, 2 சைடும் சுவராக மாறுறாரு. எவ்வளோ பெரிய பிளஸிங் பாருங்கள். நம்ம பிள்ளைகள் அவ்வளோ பேரும் போயிட்டுருக்காங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அவர் இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் பகல் நேரத்தில் கொடுத்து கண்டினியூஸ் சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. பின்னாடி அவன் வந்துட்டுருக்கிறவன் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் அவனுக்கு தெரியுது. சடனாக வாட்டரை திறந்து விடுறாரு. ஹோல் டீம், நாட் சிங்கிள் சேரியட், ஒரு குதிரை கூட இல்லை, கம்ப்ளீட் பார்வன்லேருந்து அத்தனை குதிரை படைகளும் அனைத்து படைகளும் செத்து மிதந்தன. யூ see that யாத்ராம் 14:31 அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மோசே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அவருடைய டச், பிக் டச், அவருடைய பார்வை விலையேற பெற்றது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்ம பிள்ளைகள் நம்பி வந்தவங்களை அவர் ஒருபோதும் கைவிட்ட சரித்திரம் கிடையாது. எந்த சர்க்கம்ஸ்டன்ஸாக இருந்தாலும் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஹிந்துவாக இருந்து ஜீசஸ் என்னை காப்பாற்று, ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் மாபெரும் அற்புதத்தை செய்கிறார். 100 அற்புதத்தை கூட நான் சொல்லிட்டு போகலான்னு எனக்கு ஏவுதல் தெரிகிறது. 3 நாட்டு படைகள் இன்னைக்கு ஓசிப்பு எடுத்தார். 3 நாட்டு படைகள் கண்டினியூஸாக யோசேப்பாத்தை நெருங்கிட்டு வராங்க. ஆமோன் படையிலிருந்து 3 நாட்டு படைகள். இவன் பயந்துட்டான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மாம்ச ரீதியாக. யார்? யோசேப்பாத். அவன்கிட்ட ரொம்ப ஸ்மால் ஆர்மி. இவங்க பெரிய 3 பேரும் பார்த்தா பெரிய பெரிய டீம். இவங்க 3 பேரும் வந்து நின்ன உடனே இவன் செஞ்ச முதல் காரியம், ஃப்ரம் எல்கேஜி டு டாப் சீனியர் சிட்டிசன் வர அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு, இன்னைக்கு நம்ம எல்லாரும் உபவாசம் இருந்து we are going to pray சொல்லிட்டு, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, என் பிள்ளைகளுக்கு நீங்கள் எங்களுக்கு செய்த அற்புதங்களை நாங்கள் நிறைத்து அவர்களுடைய பரம்பரையில் வந்த எங்களை நீங்கள் உதவி செய்யுங்கள் சொல்லிட்டு 2 நாளாகமும் 20:12 யாராவது ஒருத்தர் எடுக்கும்படி அன்போடு கேட்டு, 2 நாளாகமும் 20:12 என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு சக்தி இல்லை. யாராவது படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். எஸ், கரெக்ட். என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றது. என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு வார்த்தை தான் யோசேப்பாத் கிங். டோட்டல் சரண்டர், காடுகிட்ட டோட்டல் சரண்டர். நான் ஒரு கேஸில் பெருமையானால சொல்ல முடியும், ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட், 36 கிரிமினல் கேசஸ். பை த கிரேஸ் ஆஃப் காட் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டினது, அவர் ஒரு நாள் கூட கோர்ட்டுக்கு போகக்கூடாது. He is child of most high God. வந்து ஜட்ஜெல்லாம் பரபரப்பான ஜட்ஜஸ். ஆனால் காட் 36 கேஸையும் குவாஷ் பண்ண வச்சார். காட்ஸுடைய டச்சு எப்பயுமே நம்ம மனிதன் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக செய்யக்கூடியவர். இதை நான் டெஸ்டிமோனியாக தான் என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த யோசேப்பாத் கிங் அவன் ப்ரே பண்ணிட்டு இந்த முயற்சி எடுத்த உடனேயே ஓப்பன் டோர் ஆண்டர் தரார். ஒரு ப்ராஃபட்டை வச்சு அவனுக்கு சில ஐடியா சொல்லுவார். நீ இங்கே நில்லு, அந்த டீம் அங்கே வருவான், அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுத்த உடனே கரெக்டாக அந்த இடத்துல போய் எர்மோன் ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் போய் நிற்கிறப்ப இவங்க எல்லாரும் கீழே விழுந்து காடுக்கு வேண்டுறாங்க. ப்ரே பண்ணி முடித்த உடனே இந்த ஹோல் டீமில் இருக்கக்கூடிய பாடகர் குழுவை மட்டும் முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. இந்த 3 நாட்டு படைகளுக்கு பக்கத்தில் நிப்பாட்டி, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை மட்டும்தான் பாடிட்டு இருக்காங்க. என்னாச்சு தெரியுமா? இந்த
3 நாட்டு படைகள் அவனுடைய இதை எடுத்து ஸ்வாட் எடுத்து அவங்களுக்குள்ளே அடித்து கம்ப்ளீட்டாக 3 நாட்டு படையில் சேர்த்துறான். வித்தவுட் வெப்பன், யூஸிங் வெப்பன், காட் ஹேட் மிராக்கிள் டு ஆல் யோசேபாத் அண்ட் த ஹோல் டீம். இதுதான் ஆண்டவருடைய பிளான். நாம் பல நேரங்களில் நினைப்போம், ஆனால் அந்த வேர்ட் ஆஃப் காட் நமக்கு பவர்ஃபுல் டூலாக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக தேவன் வைக்கிறார். முதல்ல அந்த வேதத்தை தியானித்து நேசிக்க வேண்டும் என்பதை செய்ய வேண்டும். வீண் சிந்தனைகளை வெறுத்து நான் உமது வேதத்திலே பிரியப்படுகிறேன் சொல்கிறான் தாவீது. ஏன் அதை சொல்லணும்? ஒரு நிமிஷம் நம்ம கெட்டு போகிற சான்சஸ் தான். நீ நம்ம உலகம், நம்மளுடைய ஃபீல்டு, நம்மளுடைய நேரங்கள், நம்மளுடைய எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸும் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. ஒரே ஒரு செகண்ட். அவன் அன்னைக்கு போர்க்களத்துக்கு போகாமல் தாவீது வீட்டில் உட்காந்துருக்கிறப்ப ஜஸ்ட் டோரை திறக்கிறான். பச்சை பால் குளிச்சிட்ருக்கா. அவளுடைய அழகில் மயங்கி அவளை வர சொல்லிடுறான். ஸோ ஹி கமிட்டட் 3 மேஜர் சீன்ஸ். பட் இருந்தாலும் காட் அவனை கம்ப்ளீட்டாக மன்னிக்கிறதுக்கு காரணம் சங்கீதம் 51 அவன் எடுத்து வச்ச ஒரு பெரிய முயற்சி. நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுதான் நமக்கு ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த லா ஆஃப் த லார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னால் முதலிலே கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸிங்காக நான் பார்க்கிறோம். அதனால் தேனிலும் தெளித்தேனிலும் உமது வேதத்திலே நான் பிரியப்படுகிறேன். அந்த வார்த்தைகள் அவன் சொல்கிறான். நியாயப்பிரமாண புஸ்தகம் யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வார்த்தைகளை நாம் எப்படி வச்சுக்கிறோம்னு சொன்னால், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த வார்த்தையாக வச்சுக்கிறோம். நான் அதை பெருமையாக சொல்ல முடியும். காலையில் எந்திரிச்சு இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிட்டாலே நிச்சயமாக 100% சொல்லலாம், சர்க்கம்ஸ்டன்சஸை தேவன் மாற்றி போடுகிறார். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக கூட இருக்கலாம், கம்ப்ளீட்டாக சேஞ்சாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர் எல்லாம் டோன்ட் திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சர். நமக்கு ஆண்டவர் நமக்கு இருக்கக்கூடிய பேட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒன்லி வி திங்க் அபவுட் ப்ராஃபட்டிக் வேர்ட்ஸ். அது கம்ப்ளீட்டாக நம்மளை மாற்றக்கூடிய வல்லமையை தேவன் செய்கிறார். மோசே பெரிய பிக் லீடர். அவன் கீழே 40 lakhs பீப்புள்ஸ் அங்கேருந்து வர்றாங்க. 430 இயர்ஸ்க்கு பிறகு கம்ப்ளீட்டாக அவன் கூப்பிட்டு வரான். பட் அவனால் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. பிகாஸ் ஆஃப் ஒரு சின்ன டிஸ்ஒபீடியன்ட் அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியல, டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் அவனுடைய அசிஸ்டன்ட் படை தளபதி யோசுவா, அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடிச்சு. சூரியனை நிற்பாட்ட வைக்க முடிச்சு. சூரியனை நிற்க வச்சு கடல் தண்ணீர் நடக்கிறப்பயே கடல் தண்ணியை வத்த வைக்கக்கூடிய எஃபெக்டை தேவன் கொடுத்தார். அவனுக்கு 2 மாபெரும் அற்புதங்களை செஞ்சார். பிகாஸ் ஆஃப் 100% ஆண்டவருக்கு கீழ்ப்படினான். அந்த 100% கீழ்ப்படுகிறப்ப தேவ கரம் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய ஓப்பன் டோரை தேவன் தருகிறார். அமெரிக்க நாட்டில் யூஎனுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவர் ஒரு பெரிய காலேஜ் 50,000 பேர் இருக்கக்கூடிய அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் அவரை இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ அவர்கிட்ட கேட்பாங்க, இவங்க வாட் இஸ் யுவர் அட்வைஸ், இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு. அவர் சொல்லுவார், நீங்கள் ஒரு $10 கொடுத்து இந்த வேத புஸ்தகத்தை வாங்க, நீங்கள் $100 per hours டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் வராது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். எஸ்பெஷலி எனி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம தேவன் வார்த்தையின் வல்லமையின் தேவன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். சங்கீதம் 55:22. 1 பேதுரு 5:7. நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடு. எல்லாருக்கும் ப்ராப்ளம், எல்லாருக்கும் பாரத்தை சுமக்க முடியாது. எல்லாரும் நம்ம நினைக்க காரியங்கள் முடியாது. ரொம்ப பண்ணோம்னா ஹார்ட் அட்டாக் ஆயிடுவோம். ரொம்ப டென்ஷன் ஆனாலும் நம்ம கொஞ்சம் வயசுலேயே வயசானவங்க ஆயிடுவோம். ஸோ பாரத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, சேனலைஸ் பண்ணுறது,
தொழிலில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறது, விசேஷித்த டிசர்னிங் ஸ்பிரிட்டை எப்படி வாங்குறது, ஒன்லி பிகாஸ் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட். அதனால தான் அந்த வேர்ட் ஆஃப் காடனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ரெண்டு வேதத்தில் ஆண்டவர் மிக முக்கியமாக நமக்கு சொல்லியிருக்கார். ஒன்று அந்த முதல் பிளஸிங், சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வேகத்தை தேவனே கொடுத்து விடுகிறார். ரெண்டாவது 99வது வசனம் படிக்கும்படி நான் போட கேட்டுக்கிறேன். சங்கீதம் 119:99. இந்த விசேஷித்த டேலண்ட், சாலமோனுக்கு கொடுத்த அந்த விசேஷித்த டேலண்ட் காட் நமக்கும் தரார். எப்படி? ஹவு? நமக்கு தெரியும், கிரைஸ்ட் வாழ்ந்து 33 வருடம். அவர் என்ன செஞ்சார்னா 12 வயசில் அவர் காணாமல் போயிடுறார். ஒரு சபையில் போய் அவங்க அப்பா அம்மா தேடி போகிறாங்க. போனால் நம்ம பாப்பா மாதிரி அங்கே உள்ளே உட்காந்து எல்லா அங்கே இருக்கக்கூடிய டாப் பீப்புள்ஸ், எல்லா பெரிய பெரிய வேத பண்டிதர்கள் மத்தியில் அங்கே உட்காந்து ஆண்டவர் பெரிய ஒரு வியாக்கியானம் பண்ணிகிட்ருக்கார். ஒரு பெரிய லெவலில் மெசேஜ் கொடுத்துட்ருக்கார். எந்த வயசில்? 12 இயர்ஸ், 12 வயசில் ஆண்டவர் ஒரு பெரிய விசேஷித்த தாளந்தை ஹோலி ஸ்பிரிட் அந்த இடத்துல கொடுத்து அவங்களே அசந்து போயிடுறாங்க. அந்த இருக்கக்கூடிய கற்றறிந்த யூதர்கள், பரிசேயர்கள், சதுரேயர்கள், ஹோல் கல்வி மான்கள் அவ்வளோ பேரும் எப்படி இப்படி ஒரு அட்ரஸ் 12 வயசில் எந்ததுமே படிக்காமல் எப்படி ஒரு நாளை சொல்ல முடியுதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. இதை ஆண்டவர் சாலமன் கேட்கும் பொழுது 3 ஆசீர்வாதம் கேட்பார். ஒரு தான் கேட்பாங்க, எனக்கு ஆண்டவரே இந்த மக்களை நன்மை தீமை பகுத்து பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு வரம் எனக்கு தரணும். டிசர்னிங் ஸ்பிரிட்டை, ஐ நீட் டிசர்னிங் ஸ்பிரிட். அதை கேட்குறப்ப காடு அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்துட்டு 3 விதமான பிளெஸிங்கை தேவன் தருவார். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளெஸிங்? இந்த உலகத்திலேயே நீ தான்டா செல்வந்தன், அவனுக்கு கொடுத்துருவார். ரெண்டாவது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட உன்னுடைய நாலேஜுக்கு நான் அதிகமாக செய்வேன்னு சொல்லுவார். ஒரு கேஸில் அவன்கிட்ட வரப்ப ஒரு குழந்தைக்கு 2 அம்மா வருவாங்க. அதே டயத்தில் பிறந்த நேரம் அந்த இதில் ஒரு குழந்தை இறந்துருக்கும். அப்போ இவன்கிட்ட வந்த உடனே தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு நெசசிட்டி. நம்ம கேஸில் போக்சோனாலே எல்லாம் போட்டு தள்ளிடுவாங்க நார்மலி. ஆனால் காமனாக டிசைனிங் ஸ்பிரிட்டோட கேஸு நடத்தணும் எவ்ரிதிங். அப்போ கூப்பிட்ட உடனே அவன் செஞ்ச பெஸ்ட் இது, பிரிங் த ஸ்வாட், வாழை எடுத்துகிட்டு வா, சரிபாதியாக விட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அம்மா செய்யின்னு சொல்லுவோம், ஒரு அம்மா வேண்டான்னு சொல்லுவோம். எந்த அம்மா உண்மையான அம்மா? வேண்டான்னு சொல்லு. அப்சல்யூட்லி கரெக்ட். இதே மாதிரி நமக்கு சவால்கள் வரும் தொழிலில், நிச்சயமாக வரும். எனக்கு ஒரு வழக்கு வந்துச்சு ஆஸ் எ மீடியேட்டர். ஒரு குழந்தைக்கு 3 அம்மா. ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அண்ட் ஜஸ்டிஸ் நாகமுத்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் இன்னொரு விமன் மீடியேட்டர் வந்தாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணப்போ இந்த வசனம் தான் எங்களுக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே இந்த சேலஞ்ச் வரும். டிசைனிங் ஸ்பிரிட் நமக்கு நம்ம தொழிலில் மிக மிக முக்கியம். அதுக்கு பேசிக் நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் லா ஆஃப் த லார்ட் நம்ம கையில் இருக்கும் பொழுது அந்த ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைக்கிறார். ஸோ இதை முதல்ல ஃபஸ்ட் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வியூகத்தை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, எல்டரை காட்டிலும் விசேஷித்த தாளந்துகளை தேவன் தருவதை பார்த்தோம். மூன்றாவது, 100வது வசனத்தை சங்கீதம் 119, 100 படிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், இங்கே சொல்லி கொடுத்த வாத்தியாரை காட்டிலும் விசேஷத்த தாளந்துகளை தேவன் தருவார். நான் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாளைக்கு என்னடா லிஸ்ட்டு வரும் தான் இப்போ நம்ம ஹெரால்ட் மண்டேல ஓடிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் இது எனக்குமே வரும், நேச்சுரல். நாளைக்கு எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோங்கிறது ஒரு மைண்டில் ஓடும்.
பட் நான் எப்பயுமே சொல்லுவேன், நாளை காலையில் நான் 7 மணிக்கு ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன், காலையிலேயே ஒரு தேங்க்ஸ் கிவிங். 8 மணிக்கு ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன். 9 மணிக்கு ஒரு இடத்துல பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். திஸ் இஸ் மை ஒர்க். 10 மணிக்கு போட்டுட்டு வருவேன். ஆனால் இதை நான் எதுக்கு என்ன பெருமைப்படுத்திருக்காருன்னு சொல்லலை. நான் எப்போ கடவுளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறேனோ, கிவிங் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. நிச்சயமாக அது சக்ஸஸ். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம இந்த ப்ரேயர்ஸில் நம்ம வந்தது அத்தனை பேருக்குமே தேவன் டபுள் ஃபோல்டு பிளஸ்ஸிங்கை தேவன் தர இருக்கிறார். யூ வில் கெட் 100-fold பிளஸ்ஸிங். எப்படின்னா, நம்ம ஆண்டவருக்காக நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. இதில் நோ ஹிடன் அஜெண்டா. அவரை மகிமைப்படுத்தணும். க்ளோரி டு காட். அவருடைய நாமம் உலகம் முழுவதும் போகணும். அது குறிப்பாக அவரை, ஹீ இஸ் எ லாயர், ஹீ இஸ் அவர் ஜட்ஜ். 2ஆம் வருகையில் அவர் தான் நீதிபதியாக வரப்போகிறார். அவருடைய பெருமைகளை நாமே சொல்லினா யார் சொல்ல முடியும்? நம்மெல்லாம் அவருடைய ஜூனியர்ஸ். பெருமையாக நம்ம சொல்ல முடியும். நமக்காக வாதாடி கொண்டிருக்கக்கூடியவர், இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்காக பரிந்து பேசக்கூடியவர், நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தவர், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. மரத்தினாலே சபிக்கப்பட்டவன் எவனும் இதுன்னு சொல்றதுக்காக அவர் சிலுவையில் மரணமாகி நமக்காக சாபத்தை தன்னிடம் எடுத்துக்கொண்டவர். இப்படி ஒரு பரிகாரி நமக்காக இருக்கக்கூடிய அவருக்காக நாம் எடுக்கக்கூடிய சின்ன எஃபர்ட்ஸ். எனக்கு இன்றைக்கி ஒரு வாஞ்சை என்னென்னா, இது ஒரு அனலாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்குமே இட்ஸ் எ கலெக்டிவ் எஃபர்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் இந்த வேர்ட் ஆஃப் காட், இப்போ நம்ம இந்த மாதம்னா அடுத்து ஒவ்வொரு எக்ஸ்பர்ட், அடுத்து மோன்சி ஸ்லாசரஸை இன்வைட் பண்ணலாம் பிரதர். ஒவ்வொருத்தரையுமே வி ஆர் கோயிங் டு இன்வைட். நம்மளால் நிச்சயமாக முடியும். டாப் பீப்புள்ஸ் அவ்வளோ பேரையுமே வர வைக்க முடியும். ஒர்ஷிப்பை நம்ம எல்லாருமே செய்யணும், எல்லாருமே பேசணும். திஸ் இஸ் அவர் ஃபயர் அனாயிட்டிங். ஏன்னா இது நாம் அப்படி ஒவ்வொருத்தரும் செய்கிறப்பயே நிச்சயமாக நம்மளுடைய ஜெபங்களை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறப்ப அந்த இடத்துல சபையார்கள் ஒரு ஊக்கமான ஒரு ஜெபம் செய்வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 12:5 நம்ம பார்க்குறோம். அந்த ஊக்கமான ஜெபம் அடுத்த நிமிஷமே அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வழிவாசல்கள் கிடைக்குது. இப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த இடத்துல செய்யக்கூடிய ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பார். அது யாரா பாரபட்சமே கிடையாது. நம்ம ஜஸ்டிஸ் ஆதிக்கே சொல்ல மாதிரி எந்த லாயருக்கு ஒரு அஃபெக்ட்னாலும் சரி, we are going to pray. நம்ம மக்கள், நம்ம வழக்கறிஞர்கள், நம்முடைய பிளட் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய பணிகள் நம் மீது விழுந்த கடமை. நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த வேர்ட் ஆஃப் காட் போகிறப்ப அது பல கிரியைகள் செய்யும். அதுக்கான வாய்ப்புகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். 3 பிளஸ்ஸிங். 1, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வேகம், சொல்லி கொடுத்த ஆசானை காட்டிலும் விசேஷித்த தாளந்துகள். 3வது, நமக்கு இருக்கக்கூடிய முதியோர்களை காட்டிலும் விசேஷித்த தாளந்து, சாலமோனுக்கு கொடுத்த அந்த தாளந்துகள். இந்த 3 வேர்ட் ஆஃப் காடில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பிரதர் லூயிஸ் அவங்க சொல்லப்ப அந்த 19:7 14 வசனங்கள் சொன்னாங்க. இட்ஸ் அ பவர்ஃபுல் வேர்ட். ஏன்னா ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லை. ரிவைவ். நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி. ஏன்னா கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்ம பார்க்குறோம், அவர் எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளை திருப்பி கொண்டு ஆத்மாவை தேற்றக்கூடிய ஒரு பங்களிப்பு உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் அவருடைய பங்களிப்பு. 2வது, அந்த ஸ்டாச்சூஸை ஃபாலோ பண்ணப்ப, அந்த ஆர்டினன்ஸை ஃபாலோ பண்ணப்ப, அந்த டெஸ்டிமோனியை ஃபாலோ பண்ணப்ப நமக்கு 7 டைப்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் தான் இப்போ நம்ம அவங்க சொன்னதில் கிடைக்குது. 1, பிரைட்னஸ், கண்களுக்கு வெளிச்சத்தை தேவன் தருகிறார். 2வது, மனதிற்கு இனிமையை தருகிறார். 3வது, நம்முடைய வழி வாசல்களை திறந்து கொடுக்கிறார். 4வது, நம்மளுடைய எல்லா செயல்களுக்கும் அவர் முன்னின்று போகிறார்.
அவருடைய நியமங்களை கீழ்ப்படுகின்ற பொழுது இருதயத்துக்கு ஒரு சந்தோஷம், கண்களுக்கு வெளிச்சம், பாதைகளுக்கு வெளிச்சம், நம்மளுடைய ஒவ்வொரு வித ஆத்மாவிற்கான பாதுகாப்பு, இது எல்லாவற்றையுமே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு பிரிட்டிஷ் மகாராணி அவள் ராஜஸ்தானுக்கு வர்றப்ப அந்த இளவரசன் கேட்பான், உங்கள் நாடு இவ்வளவு குட்டி நாடு, உங்கள் குட்டி நாட்டில் நீங்கள் எப்படி உலகமெல்லாம் ஆட்சி செய்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பான். அப்போ அந்த விக்டோரியா மகாராணி சொல்லப்ப, நாங்கள் குட்டி நாடு தான், பட் நாங்கள் இதை முதன்மைப்படுத்துகிறோம், வேத புஸ்தகத்தை நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோம், அதனால் காட் எங்களை ஆண்டவர் முதன்மைப்படுத்த வைக்கிறார் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு ஜேம்ஸ் எட்வர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அந்த சயின்டிஸ்ட் அவர் தான் அனஸ்தீசியாவை கண்டுபிடிச்சவர். வேர்ல்டு அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துட்ருப்பாங்க, பிபிசியிலேருந்து ஸ்டார் டிவிலேருந்து எல்லாருமே அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு. அவர் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேயே மிக பிரம்மாண்டமானது எது, உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவர் சொல்லுவார், நான் கண்டுபிடிச்சதுலேயே நான் ஒரு பாவி, என் பாவத்தை கழுவவல்ல இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லுவார். அது சயின்டிஸ்ட், இன்னைக்கு வேர்ல்டில் கூடிய ஆல் டாப் சயின்டிஸ்ட், தாமஸ் ஆல்வா எடிசன்ல இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டுமே அவங்க என்னுடைய விசேஷித்த தாளந்துகளை சொல்லவே கிடையாது. இந்த வேத புஸ்தகம் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தது, இது எங்கள் கால்களை வலுவாதபடி போவதற்கு உதவி செய்தது, துணிகரமான பாவத்திலே இருந்து விழுந்து விடாமல் எங்களை வாழ்க்கையை மாற்றியது. அவர் சொன்னாங்க, மாற்றியது கன்வெர்ட். அந்த கன்வெர்ட் ஒருத்தனை புதுப்பிக்கிறது, அது ரெண்டும் மிக முக்கியமானது. எப்படி கன்வெர்ட் புதுப்பிக்கிறது? ரிவைவ் அப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாரும் தெரியும் வேதத்தில் சகேயு. அந்த சகேயு மரத்திலிருந்து ஆண்டவர் வர்றப்ப அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், பலரையும் போட்டு பாடாப்படுத்தி எடுத்தவன். அவன் ஆண்டவர் வர குள்ளமாக வேற இருப்பான், மேலேருந்து ஏறி பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி கடைசியாக பார்த்துறப்ப ஆண்டவர் கூப்பிடுவார், சகேயு வா அப்படின்னு சொல்லி. அவன் அங்கேருந்து பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே அசந்தே போயிடுவான். இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அவன் வாலண்டியர்னஸில் என்ன சொல்லுவான்னா, என் மூலமாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு 4 மடங்கு நான் மேற்கொண்டு நான் தரக்கு ஐ எம் ரெடி டு கிவ் அப்படின்னு சொல்லுவான். தட் இஸ் கால்ட் சேஞ்ச், கம்ப்ளீட் கன்வெர்ட்டிங். ஒரு மனுஷன் கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடியது. எரேஸ் கம்ப்யூட்டரில் நமக்கு தெரியும், எரேஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக வெளியே போயிடும். அது வேறு ஆப் போட்டு கூட எடுக்க முடியும்னு சொல்கிறது இருந்தால் கூட, பட் கம்ப்ளீட் எரேஸ் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பரிகாரி வேர்ட் ஆஃப் காட், அதை கொடுக்கக்கூடிய காட். அதனால தான் நமக்கு கிளியராக கொடுத்துருக்காரு. இந்த இதை நமக்கு வார்னிங் கொடுக்கறது தான் அந்த 10 தேன் பசும்பொன்னிலும் தேனை காட்டிலும் இந்த வார்த்தை மிக மிக முக்கியம் சொல்லி தாவீது சொல்லுவான். 11, 12, 13, 14 வசனத்தில் ரெடிமர், மை ரெடிமர் ப்ராம்ப்ஸ் சின், துணிகரமான பாவம்னா என்ன, அது வராதபடி என்னை பாதுகாத்துக்குங்க, அந்த பாவத்தில் நான் விழாதபடி எனக்கு ஐஃபோல்டு கொடுங்க, நான் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எனக்கு ஞானத்தை தாங்க. நம்ம எல்லாத்தையும் சிஎஸ்ஐ சர்ச்சில் இந்த 14வது வசனத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. யாராவது படிங்க, 19, 14, சங்கீதம் 19, 14. நம்ம கடைசியாக சிஎஸ்ஐயில் சொல்லக்கூடிய ஒரு வசனம் 14, 14. இந்த வார்த்தை நம்மளோட கண்டினியூஸ் ப்ராசஸில் வர வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கிலீஷ் வொக்காபுலரியில் 6 lakhs வேர்ட்ஸ் இருக்குது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் 4000 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 4000 வேர்ட்ஸ் 6 lakhs வேர்ட்ஸை டாமினேட் பண்ணுதுன்னா இட்ஸ் எ பவர்ஃபுல் டூல். காட்ஸ் வேர்ட் இஸ் அலைவ், இட்ஸ் எ ஃப்ளாலெஸ். நீங்கள் நம்ம தைரியமாக சொல்ல முடியும். ஒரு இடத்துல கம்ப்ளீட்டாக ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நோ.
பர்ஃபெக்ட் பீஸா, இது பக்காவாக இருக்குது, பர்ஃபெக்ட் ட்ரெஸ், பர்ஃபெக்ட் பிளேஸ். நோ, பர்ஃபெக்ட்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை. புடமிடப்பட்டது, புடமிடப்பட்டது. யாராவது சங்கீதம் 18:30 படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டது. 100% பர்ஃபெக்ட் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கணும் சொன்னால் அவற்றிருந்து நாம் பெற முடியும். அதனால தான் எரேமியா 13:14 தீர்க்கதரிசி சொல்லுவான், உன் வார்த்தைகள் வந்த உடனே நான் உட்கொண்டேன், அது என் இருதயத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யோபு சொல்லுவான் 23:12, எனக்கு அவன் அவ்வளோ சோகத்தில் இருப்பான், ஆனாலும் அந்த வார்த்தைகள் என்னை பலப்படுத்தியது. எனக்கு ஹாப்பி. சாப்பாடு வேண்டாம், ஆகாரத்தை பார்க்கிலும் உமது வார்த்தைகளின் மேலே நான் பிரியமாய் இருக்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Word of God is alive, powerful. அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சம். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை பிரசித்த பெற்ற வெளிச்சம். உங்கள் வார்த்தை மட்டும் எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் நான் எப்பொழுதோ இறந்திருப்பேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது கொள்ளையாடிய பொருள்கள் திரும்ப கிடைத்ததைப் போல நாங்கள் விரும்பி கொண்டிருக்கிறோம். இந்த வேர்ட் ஆஃப் காட் இஸ் எ பவர்ஃபுல் டூல். 5 சட்டங்கள், ஆகமங்கள், ஜெனிசிஸ் டு எக்ஸோடஸ், அங்கே இருக்கிற டியூட்டானமி எல்லாமே நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்தீங்க, 10 கட்டளைகள் கொண்டு வந்திருந்தீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அந்த லவ், அன்பு, அந்த அன்பை நீங்கள் 2 சட்டமாக மாற்றி எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு இந்த சட்டங்களில், ஞானத்தில், அறிவில் இங்கே வந்த ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த தாளந்துகளை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி. அவருடைய குடும்பங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி. தலைமுறை தலைமுறையாக இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்வதில்லை. ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன பெருமை எல்லாம் கர்த்தருக்கே. இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறேன் நல்ல பிதாவே.